கவின் டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில் ஒரு பிரைம் லொக்கேஷன் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். மொத்தம் இது வந்து ஒரு 5 டவர் ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. நல்ல வந்து ஒரு பெரிய டவர், நல்ல ஒரு இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வாக்கிங் போகிறது எல்லாத்தையுமே சூட்டபுளான ஒரு இடம். இதில் நமக்கு வந்து 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் பென்த் ஹவுஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயும் கார் பார்க்கிங் இருக்குது. கீழே பேஸ்மெண்ட் 3 பேஸ்மெண்ட்டாக கார் பார்க் கொடுத்துருக்காங்க. அந்த கார் பார்க் ஏரியா பார்க்கலாம். 3 பெட்ரூமுக்கு 2 கார் பார்க்காகவும் 5 பெட்ரூம் வீட்டுக்கு மட்டும் 3 கார் பார்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி சிசிடிவி கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பென்த், அதுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலு, க்ளப் ஹவுஸு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது உள்ளே. நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு எல்லா வீடுமே நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். இது மாதிரிலாம் வந்து அப்பார்ட்மெண்ட் ரொம்ப கிடைக்க ரொம்ப ரேரு. இது ஒரு வீடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படி நம்ம பார்க்குறது இந்த வீடை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் 2 என்ட்ரன்ஸும் வச்சுக்கலாம். வெஸ்ட்டு ஃபேஸிங் வச்சுக்கலாம், ஈஸ்ட்டும் வச்சுக்கலாம். 2 பக்கமும் டோர் இருக்குது. இங்கேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து நீங்கள் வந்து கேட் போட்டுக்கலாம். இப்போ அவங்க வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள், அங்கேயே கேட் போட்டாங்க. அது வந்து செப்பல் ஸ்டாண்ட்லாம் வெளியே வச்சுக்கலாம். நல்ல ஒரு வாக் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா கிடைக்கும். 2 லிஃப்ட் இருக்குது, 2 ஸ்டேர் கேஸ் இருக்குது. 2 லிஃப்ட்டு 2 ஸ்டேர் கேஸ் இருக்குது. உள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3739 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. அதே 23.5% வந்து யூடிஎஸ் வரும். 68.5% வந்து கார்பெட் ஏரியா வரும். இது வந்து வெஸ்ட் என்ட்ரன்ஸு. 2 கேட் இருக்குது. இது ஒரு என்ட்ரன்ஸ். ஈஸ்ட்டு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 2த்தையுமே அந்த லாக்லாம் டிஜிட்டல் லாக்லாம் கொடுத்துருக்காங்க. காத்ரேஜ் லாக்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய ஹாலு, கார் பார்க்கிங் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங். இந்த வீட்டுக்கு 3 கார் பார்க் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறைய சிட்டிக்குள்ளே வந்து 3 கார் பார்க்குள்ள வீடுலாம் கொடுக்க மாட்டாங்க. 2 தான் மினிமம் இருக்கும். இது 3 கார் பார்க் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய பால்கனி. நல்ல வந்து ஒரு பெரிய பால்கனி, நல்ல ஒரு வியூ, சிட்டி வியூ ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு பெரிய பால்கனி. மொத்தம் வந்து 2 ஏக்கரில் கட்டின ஒரு லே அவுட். இது 2 ஏக்கரு. எல்லாமே வந்து ஸ்டார்டிங் 3 BHK 4 BHK 5 BHK பென்த் ஹவுஸ் இதை தான் இருக்கும். மொத்தம் 161 வீடு. அதில் கிட்டத்தட்ட 60-70 வீடு வந்து ஆக்குப்பை ஆகிட்டாங்க. பேலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு 2 ஃபேஸிங் தான் வீடு. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு 2 ஃபேஸிங் தான் இருக்கும். வந்து பார்க்கலாம் நீங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வந்துட்டு இது ஒரு பெரிய பெட்ரூமு. நல்ல ஒரு பெரிய பாத்ரூமு. ஜாக்வார் ஃபிட்டிங் தான் போட்டிருக்காங்க. ஷவர் ஏரியா தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம். ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து கிச்சன், மாலர் கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே பின்னாடி யூட்டிலிட்டி ஏரியா, வாஷ் ஏரியா, கம்யூனிட்டி, வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. மற்ற வீட்டை விட இந்த வீடு வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் க்ளோஸ்டு டோரும் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன்லேருந்து வெளில வந்தோடனே ஒரு காமன் பாத்ரூம். இது வந்து காமன் பாத்ரூமு. இது ஒரு பெட்ரூம். நீ இதை பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி ரூம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். இது சில மஸ்கிட்டோ நட்டு போட்டு யூபிவிசி விண்டோ பண்ணியிருக்காங்க. பாத்ரூம். இது வந்து ஷவர் ஏரியா. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கே 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். 2 அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, 1 காமன். மொத்தம் 3 பெட்ரூம் பார்த்துருக்கோம். அடுத்து இங்கே போகலாம். அடுத்த வீட்டுக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது பாருங்கள். நல்ல வாக் ஏரியா இருக்குது இந்த ஏரியா. இங்கே ஒரு பெரிய ஹால். இதுதான் அடுத்த டோர், ஈஸ்ட் ஃபேஸிங்கான ஒரு டோர். ஜாயின்ட் ஃபேமிலிலாம் அழகாக நீங்கள் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டோர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலும் 2 வீட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் இருக்கலாம். ஒரே ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா
தனித்தனியாக நீங்கள் வந்து இருக்கலாம். 2 பால்கனின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஒரு சிட்டி வியூ பால்கனி. நல்ல ஒரு சிட்டி வியூ தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து சிட்டி வியூ பால்கனி. பெரிய ஹாலு. அடுத்து இது ஒரு பெட்ரூம். இது வீட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லணும். அந்தளவுக்கு பெரிய பெட்ரூம். இங்கே வார்ட்ரோப் பண்ணுறதுக்குலாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமு. எல்லாமே பெரிய பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து வார்ட்ரோப் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. வாக்கிங் வார்ட்ரோப் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெரிய பாத்ரூம். நல்லா அந்த பெரிய பாத்ரூமு, ஷவர் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வீட்டுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமு. அதாவது மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற அட்டாச்சு பாத்ரூம் தான் நம்ம பார்க்குறோம். வீட்டுக்கான முக்கியமான ஒரு பெட்ரூம் இது, பெரிய பெட்ரூமு. அடுத்து இது ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து 5வது பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். மொத்தம் 5 பெட்ரூமு, பெரிய வீடு. நிறைய பேர் கேட்டுருக்கீங்க 5 பெட்ரூம் எனக்கு வேணும் சிட்டிக்குள்ளே அப்படின்னு. அவங்களுக்கு இந்த சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அட்டாச்சு பாத்ரூம். நம்ம இப்போ அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் டாப் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12th ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரேஸ் கோர்ஸ் வியூவே தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் வியூ. ஈவினிங் கிளைமேட் நீங்கள் குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸுக்கு தனியாகவும் அடலுக்கு தனியாகவும் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்ஸுக்கான ஸ்விம்மிங் ஏரியா. இது வந்து பெரியவங்களுக்கு நல்ல ஒரு அழகான வியூவில் கொடுத்துருக்காங்க. சுற்றி கார்டன் தான். மேலே நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து மொட்டை மாடியை ஃபுல்லாக கவர் பண்ணி அம்யூனிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபவுண்டைன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். இங்கே சிட் அவுட் ஏரியா பாருங்கள். ஒவ்வொரு பிளாக்குக்கும் நிறைய வந்து சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சிட் அவுட் ஏரியா, ஃபுல் லைட்டிங்கு, நைட் வியூலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இங்கே டைனிங் வித் கிரில் செட்டப்போட, இங்கே கிச்சன் செட்டப்போடு இருக்குது. கிச்சன் செட்டப்போடு உங்களுக்கு வந்து மேலே வந்து டைனிங் சுற்றி. இது ஃபுல் டைனிங். இது ஃபுல்லாகவே டைனிங்கு. எல்லா பிளாக்கையும் மேலேருந்தே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபுல் கார்டன், ஃபுல்லாக அழகாக வந்து கார்டன் வியூ. இங்கே பாருங்கள், தனித்தனி செட்டப் எல்லாமே தனித்தனியாக வியூ. ஒரு சூப்பரான ஒரு அம்யூனிட்டிஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வியூ. இங்கேயும் ஒரு சின்ன ஃபவுண்டன்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்க்கலாம், ஃபுல்லாக பார்த்துடலாம். ரொம்ப அழகாக அம்யூனிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபவுண்டன். ஈவினிங்கில் அப்படியே வெளில வந்து நைட் வியூலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கேயும் தனியாக சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. சுற்றி வரலாம். அது வந்து ஓப்பன் ஜிம் இருக்குது பக்கத்தில், அதுவும் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஜிம்மு ஓப்பனாக வந்து ஜிம் ஏரியா கொடுத்துருக்காங்க. மேலே வெயில் படாமல் இருக்குது ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நல்ல அழகான ஒரு ஜிம். ஸ்பேஸ் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க தனித்தனியாக. இங்கே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி ஃபுல்லாகவே அழகாக அம்யூனிட்டிஸாக கவர் பண்ணிட்டாங்க. பாருங்கள், கிட்ஸ் ப்ளே ஏரியா இது. அந்த சைடில் ஃபுல்லாக கிச்சன், அதாவது டைனிங் அண்ட் சிட் அவுட் ஏரியா. இந்த பக்கம் ஃபுல்லாக கிட்ஸ் ப்ளே ஏரியா. அப்புறம் மேலே வந்து ஒரு ஃபவுண்டன், இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஃபவுண்டன் பண்ணியிருக்காங்க. நைட் வந்து லைட் வியூவோட இருக்குது. நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு மியூசிக்லாம் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே வியூ. இந்த சைடில் ஒரு பெரிய சிட் அவுட் ஏரியா வித் டைனிங் நிறைய கொடுத்துருக்காங்க. பிளாக்காக ஒரு பிளாக்குக்கு டைனிங் அண்ட் சிட் அவுட் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப லக்ஸரி ஃபினிஷிங். எல்லாமே ஒரு லக்ஸரி ஃபினிஷிங். சிட்டி வியூ அப்படியே தெரியும்.
நம்ம இப்போ உள்ள கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். பேஸ்மெண்ட்டு 3 பேஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. B1 B2 B3 அப்படின்ட்டு. கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து லிஃப்ட்டில் போயிடலாம் மேலே. எல்லா வீட்டுக்குமே 2 கார் பார்க்குன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே வந்து 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் இது தான் இருக்குது. பெயிண்ட் ஹவுஸும் இருக்குது. நம்ம எல்லாமே பார்க்கலாம். இதுதான் கார் பார்க்கிங். கீழே ஒரு கார் பார்க்கிங்லாம் B2ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார் பார்க்கிங் நம்பர் வந்து அந்த வீட்டோட நம்பரை கொடுத்துருக்காங்க B78. அதாவது கீழே ஒரு கார் பார்க்கிங், மேலே அப்படியே ஆப்பில் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய இடம். கிட்டத்தட்ட வந்து பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் மால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ரூஃப் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட் எல்லாமே நல்ல ஹைட்டு. ஓகே, ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.70 crore, 7,70,00,000 அந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டு ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபுல் ஒயிட் மட்டும் தான் வாங்குவாங்க. அதனால் செக் பேமெண்ட் மட்டும் இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறாங்க கூப்பிடுங்க. கவிஞர் ரிசர்ச் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மக்களுக்கு நம்புறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்குள்ளே ரெண்டுக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் சேலில் ரெண்டு பண்ணி தரோம். தேங்க்யூ.